உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 5/12/2016 மரணமடைந்தார்கள். அவர்கள் மரணமடைந்த உடனேயே பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அந்த நேரத்தில் 17/12/2016, 18/12/2016, 20/12/2016 3 நாட்களிலும் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று என் தேவநாயக கர்த்தர் கடவுளிடம் திருக்கதர்சனம் கூறியிருந்தார். என் தேவநாயக கர்த்தர் என்னிடம் கூறிய திருக்கதர்சனங்கள் அனைத்தையும் மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறேன். எபிசோடு 38 நாள் 9/5/2021, எபிசோடு 9 நாள் 19/8/2021, 22/8/2021, எபிசோடு 61 16/3/2024 ஒளிபரப்பியிருக்கிறேன். பாருங்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 7/5/2021 முதலமைச்சர் பதவியேற்றார். அவர் பதவியேற்றதற்கு பின்பாக அவர் எப்படி ஆட்சி செய்கிறார், என்ன செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுக்கு தெரியும். அதற்கு பின்பாக என் தேவநாயக கர்த்தர் கடவுள் மு.க. ஸ்டாலின் அவருக்கு விதமாக கருத்து நீட்டிருக்கிறேன், அவன் அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவேன் என்று பல திருக்கதர்சனங்கள் கூறிக்கொண்டு வருகிறார். எந்த திருக்கதர்சனங்கள் எல்லாத்தையுமே நான் மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் எபிசோடு 46 நாள் 7/7/2023, எபிசோடு 55 நாள் 29/8/2023, எபிசோடு 61 நாள் 16/3/2024, எபிசோடு 62 நாள் 23/3/2024, 29/3/2024, 2/4/2024 ஒளிபரப்பி இருக்கிறேன். இவற்றையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். என் தேவநாயக கர்த்தர் கடவுள் அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னார், பதவியேற்றார். இப்போது அவருக்கு விதமாக கருத்தை நீட்டிருக்கிறேன். தமிழகத்தின் முதலமைச்சர் பதவி அவரிடமிருந்து பரிபரிந்து கூறியிருக்கிறார், போட்டிருக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். 7/5/2026 வரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் பதவி இருக்கிறது. அதற்கு முன்பாக பதவி முடிவு வரும் என்று தேவநாயக கர்த்தர் கடவுள் திருக்கதர்சனம் கூறி வருகிறார். தமிழக முதலமைச்சர் பதவி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 2024 2025 முடிவுக்கு வந்தால் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை குறித்து என் தேவநாயக கர்த்தர் என்னிடம் திருக்கதர்சனம் கூறியிருக்கிறார். அவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். 12/3/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய திருக்கதர்சனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். விதைக்கு குத்கை இருந்துக்க சகடபாடோத்தும் கேடை மாதட்டும் திகை திக்கை இருந்துக்க அகட துடம் மூடுமாத மட சண்டி திக்கடம் கோத்துமோ உடைக்கி திக்கிடந்த கட்டக்க கட்டத்துட்டும் கொட்டு திட்டிங்கி திட்டிம்மா ஓடை திக ரெண்டர தடங்கட துடைங்காத கேடுந்துக்க சுகிடி போதூரமே அரசியல் அல்லாத ஒரு வனையை தேசத்தின் அதிபதியாக நான் அபிஷேகப்படுத்துவேன். அவன் உன்னோடு கூடவே இருந்து உன் உத்தரவுக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படித்து நடக்க கிடப்பது இத்தேசத்தை பரிசுத்தப்படுத்துபவன் நீ அல்லவா? இதன் அர்த்தம் என்னவென்றால், அரசியல் அல்லாத ஒருவனையே இத்தேசத்தின் அதிபதியாக நான் அபிஷேகப்படுத்துவேன். அரசியல் இல்லாத ஒருவர் தமிழக முதலமைச்சராக கடவுள் அபிஷேகப்படுத்துவார். அவன் உன்னோடு கூடவே இருந்து உன் உத்தரவுக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க கிடவுது. அப்படி தமிழகத்தின் முதலமைச்சராக வரக்கூடிய அரசியல் இல்லாத அந்த நபர் என்னோடு கூட இருந்து எனது உத்தரவுக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க கிடவுது. அப்படின்னா என்னுடைய நிலை எப்படி உயர்த்துவார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கடவுள் சொன்ன வார்த்தை தமிழக முதலமைச்சருக்கு மேலாக அவர் வந்து என்னுடைய வார்த்தை கேட்டு நடக்க வேண்டும் என்றால் அப்போது என் நிலை எப்படி இருக்கும் என்பதை கடவுள் காண்பிப்பார், பார்த்துக் கொள்ளலாம். இத்தேசத்தை பரிசுத்தப்படுத்துவ நீ அல்லவா? தமிழ்நாடு கெட்டு போயிருக்கிறது எல்லாம் தெரியும். அதை பரிசுத்தப்படுத்தும் இந்த மாமனிதன் என்று கடவுள் சொல்லுகிறார். எப்படி நிறைவேற்ற போறார் என்று பொறுத்து பார்ப்போம். 18/3/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய திருக்கதர்சனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். சுகிடே கிட்கிட்கை இருந்துற கக்கக்கரக்குட்டு சுக்கிட்டிங்கிட்டு திடங்கிடி தொட்டும் திடங்கி முதல்ல தொட்டும் தொட்டும் துமக்காதாக இருந்துக்கா இரண்டு துடிக்கி முதல்ல தொட்டு தொண்டு முதல்ல தண்டாக்கடா
தொடர்ந்து நினைக்கிறதோ இது எனக்கு கொடுத்துட்டா போடுறோம் தோட்டமே. அரசியல் அல்லாத ஒருவனை தேசத்தின் அதிபதியாக நான் அபிஷேகப்படுத்துவேன். தேசத்தையும் இந்திய தேசத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அல்லவா? நான் உன் மூலமாக பரிசுத்தப்படுத்துவேன். தேசத்தையும் இந்திய தேசத்தையும் உன் மூலமாகவே நான். இதன் அர்த்தம் என்னவென்றால், அரசியல் அல்லாத ஒருவனையே இத்தேசத்தின் அதிபதியாக நான் அபிஷேகப்படுத்தினேன். அதே தான், அரசியல் இல்லாத ஒருவர் தமிழக முதலமைச்சராக கடவுள் அபிஷேகப்படுத்துவார். இத்தேசத்தையும் இந்திய தேசத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அல்லவா நான் உன் மூலமாக. தமிழ்நாட்டையோ இந்தியாவோ கிட்ட போய் இருக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். நான் சொல்லல, கடவுள் சொன்ன வார்த்தை. இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பரிசுத்தப்படுத்தணும் கடவுள் இந்த மாமனிதன் மூலமாக. பொறுத்திருந்து பார்ப்போம். பரிசுத்தப்படுத்துவேன் இத்தேசத்தையும் இந்திய தேசத்தையும் உன் மூலமாகவே நான் பரிசுத்தப்படுத்துவேன். தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் இந்த மாமனிதன் மூலமாக கடவுள் பரிசுத்தப்படுத்துவார். இது என் வார்த்தை அல்ல, என் தேவராகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்கள் நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா நடக்கும். 24/3/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். தோகிரே குச்சிக்கை புட்டு சுக்குட்டிங்கி உக்கிரிக்கு கைருந்து சக ரவோ புது துமி வைத்தமாரட்டத்தை குடுமி தேசத்தினாதிபதியானவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தேசத்தின் அதிபதியாக அரசியல் அல்லாத ஒருவனையே நான் அபிஷேகப்படுத்துவேன் மூலமாக. இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. இத்தேசத்தின் அதிபதி யார் இருக்கிறாங்க? தமிழ்நாட்டின் அதிபதியாக மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. அவருக்கு உள்ள முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. இது என்னுடைய வார்த்தை அல்ல, என் தேவநாயக கர்த்தர் கடவுள் சொன்ன வார்த்தை. ஏற்கனவே நிறைய எபிசோட போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்கில் பாருங்க. இத்தேசத்தின் அதிபதியாக அரசியல் அல்லாத ஒருவனையே நான் அபிஷேகப்படுத்துவேன் உன் மூலமாக. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக அரசியல் இல்லாத ஒருவரையே கடவுள் அபிஷேகப்படுத்துவார் இந்த மாமனிதன் மூலமாக. இது கடவுள் வார்த்தை. பொறுத்திருந்து பார்ப்போம். 15/4/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுகிட தண்டோ தொந்தின் கேட்கிருந்த கடகொடுமே ஏந்த கக்கு மாதிரி தொண்டு மாதிரிமே உகிரி கிட்கிருந்துக்க சுக்கிட்டம் தொடும் திட்டிக்கு கண்ட தட்ட கட்ட தட்ட கிடந்தடகொடுமே. தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தேசத்தின் அதிபதியாக அரசியல் அல்லாத ஒருவனையே நான் அபிஷேகப்படுத்துவேன் மூலமாக. இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. எப்போது என்பது எனக்கு தெரியாது, கடவுள் தான் தெரியும். இது என் வார்த்தை அல்ல, கடவுள் சொன்ன வார்த்தை. 2024 2025 எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். இத்தேசத்தின் அதிபதியாக அரசியல் அல்லாத ஒருவனையே நான் அபிஷேகப்படுத்துவேன் உன் மூலமாக. அதே தான் சொல்றாரு. தமிழ்நாட்டின் மு.க. ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வரும்போது தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக அரசியல் அல்லாத ஒருவரையே கடவுள் அபிஷேகப்படுத்துவார் இந்த மாமனிதன் மூலமாக.
18/4/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். ஓரமே திகரோமி திகரார் ஊகி தெற்கு கையிறந்துக்க சுபிடை மதட்டும் திமி ஏதேசத்தின் அதிபதியாக அரசியல் அல்லாத ஒருவனை நீ அபிஷேகப்படுத்துவாய். இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியாக அரசியல் அல்லாத ஒருவனை நீ அபிஷேகப்படுத்துவாய். அவர் அபிஷேகப்படுத்த உண்மையிலாம சொன்னாரு. எனக்கு அந்த ஐடியா கொடுக்குறாரு. இத்தேசத்தின் அதிபதியாக தமிழகத்தின் அதில் அடுத்த முதலமைச்சராக அரசியல் அல்லாத ஒருவர் தான். கவர்னராக இருக்கலாம், எனக்கு தெரியாது. சரிங்களா? என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய இந்த 5 தீர்க்க தரிசனங்களின் சுருக்கம் என்னவென்றால், மு.க. ஸ்டாலின் அவர்களின் தமிழக முதலமைச்சர் பதவி முடிவு வருகிறது. போட்டிருக்கேன் நான். 2026 தான் முடிவுக்கு வரணும். மே மாதம் முடிவுக்கு வரணும். அதற்கு முன்பாக 2024 25 முடிவுக்கு வரும் உறுதியானது. அடுத்த தமிழக முதலமைச்சர் அரசியல் அல்லாத ஒருவர். இது என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை. அரசியல் இல்லாத ஒருவராக வருவார். கவர்னராக இருக்கலாம், யாராக இருக்கலாம் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். இந்த தேசத்தையும் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் இந்த மாமனிதன் தான் பரிசுத்தப்படுத்த வேண்டும். கடவுள் சொல்லுகிறார். மாமனிதன் பரிசுத்தப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை இந்த மாமனிதனுக்கு கடவுள் கொடுப்பார். பொறுத்து பார்ப்போம். 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறி வரக்கூடிய அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேறி இருக்கிறது. அனைத்து தீர்க்கமும் நிறைவேறி இருக்கிறது. நிறைய இருக்கிறது. எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டை போட்டு மாமனிதன் இம்மாற்றோர்கள் யூடியூப் சேனல் ஒளிபரப்பி இருக்கிறேன். பாருங்க, எல்லாத்தையும் தனித்தனி பிளேலிஸ்ட்டு. கொரோனா வைரஸா தனி, அரசியலா தனி, அமெரிக்காவா தனி, மூன்றாவது போறா தனி, என் குடும்பத்தை பற்றியா தனி, கடவுளை பற்றியா தனி, எல்லாம் தந்திரி பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். மாமனிதன் இம்மாற்றோர்கள் யூடியூப் சேனல் போட்டுருக்கிறேன். கட்டாயம் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் வார்த்தைகள், என் வார்த்தைகள் அல்ல. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.